நார்மலா மங்கி எப்படி ஜம்ப் பண்ணும்? ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பார்ட் ஆஃப் கோட்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் கோடுக்கு ஜம்ப் பண்ணுது. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஆர் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். அதாவது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் டு அனதர். ஓகே, ஒரு இடத்துல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ல இருந்து அனதர் பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எந்த டைம்ல? ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அப்ப. ஓகே, வித்தவுட் ஃபாலோயிங் நார்மல் சீக்வன்ஸ் ஃப்ளோ. சீக்வன்ஸ்னா என்ன? அடுத்தடுத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம சி ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமா? ஸோ என்ன பண்ணும்? இப்படி ஒவ்வொரு லைனா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எப்போ இந்த மாதிரி வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோமோ அந்த டைம் என்ன பண்ணும்னா, பாதி இதை வந்து என்ன பண்ணிடும்னா ஸ்கிப் பண்ணிட்டு இது வந்து டைரக்டா என்ன பண்ணுதுன்னா இங்க போய் ரன் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. சரியா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க, வித்தவுட் ஃபாலோயிங் த நார்மல் சீக்வன்ஸ் ஃப்ளோ. சீக்வன்ஸ் ஃப்ளோன்னா என்ன? இப்படி லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. இங்க இருந்து திடீர்னு குதிச்சு கூட ஒரு 10 லைன் கழிச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அங்க போய் நிற்கும். இந்த மாதிரி நார்மல் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெயினா எங்கெங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, பிரேக் பண்றதுக்கு. பிரேக் மீன்ஸ் எனக்கு இதோட ப்ரோக்ராம் போதும் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்றது. ஸ்கிப் பண்றதுக்கு, கொஞ்சம் தூரம் மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்றதுக்கு. மூவ் இங்க பார்த்தோம்ல, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே டைரக்டா மூவ் பண்றது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா எங்க யூஸ் பண்றாங்கன்னா, லூப்பிங் ஃபங்க்ஷன்ஸ்ல கொஞ்சம் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்குரிய டைப்ஸ் பார்க்குறோம். என்னென்னா பிரேக், கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன். நான் உங்களுக்கு வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் நான் இதோட போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்றோம்ல, அதுதான். ஒரு பிரேக்கப் கூட அப்படிதானே, அதோட போதும் நிப்பாட்டிப்போம் அப்படிங்கறது அதோட மீனிங். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, முடிக்குது, டெர்மினேட் த லூப். நம்ம லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கு, அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்ல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து பிரேக் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி லூப்பிங்லயும் ஸ்விட்ச் கேஸ்லயும் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்படி பண்றது மூலியமா எனக்கு என்ன ஆகுது? ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குதா? இதோட போதும்னா அதுக்கு அடுத்து வேற ஸ்டேட்மெண்ட் தானே எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் டு த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் த லூப் ஆர் ஸ்விட்ச். ஸோ அதுக்கு அடுத்து அது அதோட ஸ்டாப் பண்ணிடும். அதுதான். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் வந்து நார்மலா பிரேக்குன்னு கொடுக்க போறோம். பிரேக்குக்கு பக்கத்துல என்ன கொடுக்குறோம்னா செமிகோலன் வந்து கொடுக்குறோம். இந்த ஃப்ளோவை நான் வந்து ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு புரியும். நம்ம அங்க என்ன பார்த்திருந்தோம்? ஒரு லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணுது, தட் மீன்ஸ் பிரேக் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 நம்பர்ல இருந்து 10வது நம்பர் வரை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 10 நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு வந்து 4 வரை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா 4 நம்பர் அப்படிங்கிறது கண்டிஷன். கண்டிஷன்னா நம்ம வந்து எதுல கொடுப்போம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்போமா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இஃப் என்னோட ஐ வந்து ஈக்குவல் டு 4 இருக்கிறதோட நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பிரேக் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். ரியல் டைமா எப்படி யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா ரன் பண்ணி அதை பார்த்து ரொம்ப இதுவாகாம ஒரு சில கண்டிஷன் கொடுத்துட்டு இது வரை மட்டும் எனக்கு ரன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொன்னு இந்த இஃப் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து மேல போடுறேன். பிரிண்ட்எஃப்க்கு கீழே இருக்கா, இதை நான் வந்து பிரிண்ட்எஃப்க்கு மேல போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு ஐ வந்து 4 இருக்கிற வரை பிரேக் பண்ணுன்னு சொல்லிடும். எனக்கு இப்ப ரன் பண்றப்ப 3 தான் வருது. எதனாலும் பார்த்தோம்னா என்னோட ஐ வந்து 4 இருக்கிறப்ப நீ என்ன பண்ணிருந்தா பிரேக் பண்ணிருன்னு சொல்லிட்டோம். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணிரும்? பிரேக் ஆகி இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துருமா? அதுக்கடுத்த லைன் என்ன பண்ணாதுன்னா செக் பண்ணாது. கரெக்டா? பட் நம்ம கீழே இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கனால பிரிண்ட் பண்ணதுக்கு அடுத்து கண்டிஷன் செக் பண்ணி ஓகே பண்ணுது. ஸோ இதுதான் இதுக்குரிய டிஃபரன்ஸ். ஓகே, அதுக்குரிய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 10 வரை கொடுத்துருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுதுன்னா 5 வந்ததோட எனக்கு வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்றோம். ஸோ அதனால 1 2 3 4 வரை மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ரிட்டர்ன் 0 விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ வந்து நான் எப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேனோ அப்போ வந்து என்னோட லூப் வந்து என்ன ஆயிடும்னா இமிடியேட்டா ஸ்டாப் ஆயிடுது. நான் ஐ ஈக்குவல் டு 4 கொடுத்ததும் ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? ஆஃப்டர் லூப் என்ன இருக்கோ அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு இட்ரேஷனை மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஸ்கிப் பண்ணுது. ஸோ பிரேக் பண்றதுங்கிறது வேற, ஸ்கிப் பண்றதுங்கிற வேற. இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை நான் பிரேக் பண்றேன்னா அதை வந்து இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இதே ஸ்கிப் பண்றேன்னா அந்த பார்ட் மட்டும் வேணாம், ஒரு 10 செகண்ட் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். ஸோ அதுதான் ஸ்கிப்பு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு கரண்ட் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுது. நெக்ஸ்ட் மூவ் டு நெக்ஸ்ட் இட்ரேஷன், அதுக்கடுத்து என்ன இருக்கோ அதை வந்து கண்டினியூ பண்ணுது. உங்களுக்கு நான் ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈஸியா புரியும். ஸோ அதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு எப்பயும் போல செமிகோலன் வந்து கொடுத்துரும். இந்த பிரேக்கை வந்து நான் வந்து அப்படியே கண்டினியூவா மாத்துறேன். ஸோ நான் வந்து கண்டினியூவா மாத்திட்டேன். இங்க வந்து நான் இப்போ ரன் பண்றேன். எனக்கு வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இல்ல. ஸோ நம்ம எங்க சொல்லிக்கோம், இஃப் என்னோட i ஈக்குவல் டு 4 இருக்கிறப்ப மட்டும் நீ வந்து என்ன பண்றேன்னா அந்த ஒரே ஒரு இட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணு அப்படிங்கறதான கண்டினியூட மீனிங். அதனால அந்த 4 மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கடுத்து உள்ள 5 வந்து எடுக்குது. ஓகே, ஸோ இதே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கீழே கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, எனக்கு வந்து நார்மலா தான் வந்து இதுவாகும். எதனாலனா இங்க நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன்னா ஐய பிஃபோராவே நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்களேன் 4 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா. இந்த ஐய நான் பிஃபோராவே கொடுத்ததுனால பிரிண்ட் பண்ணனாலதான் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 4 வந்து வருது. இந்த கண்டிஷன் கீழே நான் என்ன கொடுக்குறேன்னா அதுதான் எனக்கு வந்து பாசிபிளா இருக்கும். இப்ப நான் இதே ஐய நான் திரும்பி இங்க பிரிண்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், ஒரே ஒரு 4 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மேல இருக்கிற 4 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. கீழே இருக்கிற இந்த கண்டினியூக்கு கீழே இருக்கிறோம் இல்லையா, இது மட்டும் எனக்கு அந்த ஒரு பார்ட் ஆஃப் இட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆயிருக்கு. இதோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம்னா, கண்டினியூ நான் வந்து கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப் ஆர் ஸ்கிப்டு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுல கீழே நம்ம ஐ கொடுத்துருந்தோம்ல கண்டினியூ கீழே, அது மட்டும் ஸ்கிப் ஆயிட்டு அதுக்கு அடுத்த இட்ரேஷனை எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கடுத்து நார்மலா தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்த அந்த ஒரு இதை மட்டும் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஸ்கிப் பண்ணிருக்கு. அதுதான் அந்த ஸ்கிப் த கரண்ட் இட்ரேஷன் மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஸ்கிப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இதை வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ல சொல்றேன்னா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை ப்ரோக்ராம் பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இதுக்குரிய சின்டாக்ஸ் என்ன, நம்ம வந்து கோ டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து நம்ம கொடுக்குற வேர்டா லேபிள் கொடுக்கலாம், அரல்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த லேபிளை வந்து நம்ம கால் பண்றோம். இதை நான் வந்து ப்ரோக்ராம்ல போடுறேன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா கோ டு அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம். பக்கத்துல வந்து லேபிள் கொடுக்குறோம். இது வந்து நம்ம வச்சுக்கிற நேம் தான், ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது பதிலாக செமிகோலன் கொடுக்குறோம். ரெண்டாவது அதை கால் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல மட்டும் நம்ம வந்து கோலன் யூஸ் பண்றோம். இதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. தென் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்பயும் போல இதை நான் வந்து கொடுக்குறேன். நான் ஒரு 4 லைன் மட்டும் சும்மா இப்போ ஒரு கோட் வந்து போறேன். சும்மா பிரிண்ட்எஃப்ல டெக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அடுத்து நான் வந்து கோ டு போதும் நீ வந்து வேற இடத்துக்கு போ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, கோ டு இப்போ நான் வந்து சும்மா நார்மலா பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட்எஃப்னு கொடுக்கல, இது வந்து கீவேர்டு, நான் நார்மல் பிரிண்ட் தான் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்ததுக்கு அடுத்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். பிரிண்ட்எஃப்ல கே அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, இப்போ இதையும் சும்மா ஒரு 4 இது போட்டுக்கலாம். காப்பி தென் ஸோ கீழே நான் என்ன கொடுக்க போறேன்னா இந்த லேபிள் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இந்த பிரிண்ட்டை நான் வந்து இங்க கால் பண்றேன். பிரிண்ட் இதுக்கு நான் என்ன வைக்கணும், கோலன் வைக்கணும். ஓகே, ஸோ கோலன் வச்சதுக்கு அடுத்து நான் திரும்பி என்ன பண்ண போறேன்னா டெக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதே பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். இங்க வந்து ஸ்லாஷ் n யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா டெக் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகுது. மேல கொடுத்த அந்த 4 டெக் மேட்ரிக்ஸும் கீழே கொடுத்த 4 டெக் மேட்ரிக்ஸும் இருக்கு. ஏன்னா நம்ம சி ப்ரோக்ராம் என்ன பண்ணோம்னா லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுமா. ஸோ அப்ப இந்த லைன் வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீ வந்து பிரிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போ அப்படின்னு சொல்றோம். கோ டு பிரிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போக சொல்றேன். அப்ப இந்த பிரிண்ட் வந்து எங்க இருக்கு, இந்த இடத்துக்கு இருக்கு. அப்ப டைரக்டா என்ன பண்ணிடணும், இந்த இடத்துக்கு வருது. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா டெக் மேட்ரிக்ஸ் அடுத்த ஒரு 4 இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதுதான் கோ டு பிரிண்ட். அப்ப இந்த இடம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டைரக்ட்லி டு த லேபிள் ஸ்டேட்மெண்ட். இங்க நம்ம லேபிள் கொடுத்துருக்கோமா, இங்க இருந்து டைரக்டா நடுவுல இருக்கிற ஸ்கிப் பண்ணிட்டு எங்க போச்சுன்னா இந்த லேபிள்ங்கிற இடத்துக்கு போய் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சொன்னா டைரக்ட்லி டு த லேபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வித்தின் த
சேம் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரே ஃபங்க்ஷன் நம்ம அங்க என்ன பண்ணியிருந்தோம், மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சேம் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஈஸியான ஒரு விஷயம் பார்க்குறோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகுறோம். ஸோ இந்த ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே இன்ட் மெயினுக்கு கீழே வந்து என்ன சொல்லிப்போம், ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிக்குமா. ரிட்டர்ன் 0 கொடுத்துரும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தமும். அதோட சின்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இந்த வேல்யூ வந்து நம்ம as usual இப்போ வரைக்கும் 0 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இங்க பாக்குறோம்ல, இன்ட் மெயின் கொடுக்குறோம், கீழே ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம். ரிட்டர்ன் 0 மீன்ஸ் எதுவுமே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலங்கிற வந்து மீனிங். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட் வரப்ப இந்த ரிட்டர்ன்ல வந்து நிறைய விதமா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நான் அந்த டைம்ல சொல்றேன். நார்மலா இதை நம்ம கொடுத்தோம்னா ஹெலோ மட்டும் தான் என்னோட அவுட்புட்டா இருக்கும். ஸோ நம்ம இப்ப பார்த்த டைப்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பிரேக் என்ன பண்ணுது, ஒரு லூப்பையோ இல்ல ஒரு ஸ்விட்ச் கேஸையோ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டெர்மினேட் பண்ணுது, போனதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லுது. கண்டினியூ என்ன பண்ணுதுன்னா கரண்ட் இட்ரேஷனை மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுக்குது. அந்த 1 2 3 4 5ல வந்து 4 இருக்கிறப்ப ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னா 4 விட்டுட்டு 1 2 3 5 6 7 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் இட்ரேஷனை மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட் கோ டு என்னன்னா, இங்க இருந்து நீ இங்க போ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதான் டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த லேபிள். நான் வந்து கோ டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன லேபிள் கொடுக்குறேன்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஓகே, ஃபைனலி ரிட்டர்ன் வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத வந்து சொல்றது. எக்ஸிட் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துருது. ஓகே, நான் சி ப்ரோக்ராம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கு போகிற வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 4 அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். பட் ஆனால் வேல்யூவே நமக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஸோ இதோட நான் வந்து இந்த யூனிட்டோட நான் சி ப்ரோக்ராமை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். லைக் கண்டினியூ மாதிரி திரும்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கறத வந்து நீங்க சொல்றது மூலியமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த யூனிட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி கான்செப்டை 10 நிமிஷத்துல படிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.